யோபுவுக்கு ஆலோசனை. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப்போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். இருதயத்தை ஆதாயப்படுத்தும். சோப்பார் யோபுவின் மற்ற 2 சிநேகிதரைப் போலவே இப்போது யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். எலிப்பாசும் பில்தாத்தும் யோபுவுக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்னார்கள். நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று எலிப்பாசும், நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் என்று பில்தாத்தும் யோபுவுக்கு ஆலோசனை சொன்னார்கள். எலிப்பாசின் ஆலோசனையையும் பில்தாத்தின் ஆலோசனையையும் சோப்பார் கவனித்து கேட்கிறார். அவர்களைப் போலவே சோப்பாரும் யோபுவுக்கு ஆறுதலான ஆலோசனைகளை சொல்லுகிறார். யோபு தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் தன்னுடைய மனதின் தீய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நற்கனி கொடுக்கிற நல்ல விருட்சமாக இருக்க வேண்டும். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் என்று சோப்பார் யோபுவிடம் சொல்லுகிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் இருந்துதான் நம்முடைய பேச்சுக்களும் விவாதங்களும் சிந்தனைகளும் ஆரம்பமாகிறது. யோபு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு அவர் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். யோபு தன்னுடைய கைகளை வானத்தில் உள்ள தேவனுக்கு நேராக விரிக்க வேண்டும். அப்போது யோபுவுக்கு நலமாய் இருக்கும் என்று சோப்பார் ஆலோசனை சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் கருத்தாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் என்னும் வாக்கியத்திற்கு நம்மை தேவனிடத்திலும் அவருடைய உடன்படிக்கையினிடத்திலும் ஒப்புக் கொடுப்பது என்று பொருள். இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். 2 நாளாகமம் 30:8. யோபு ஏற்கனவே தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவர் தன்னுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் தேவனிடத்தில் முறையிட்டார். யோபுவின் ஜெபத்தில் சோப்பார் குற்றம் காண்கிறார். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பணிவோடு சொல்ல வேண்டும் என்று சோப்பார் சொல்லுகிறார். யோபு தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய கைகளை அவருக்கு நேராக விரிக்கும் போது அவர் தன்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். யோபுவின் கையில் அக்கிரமம் இருந்தால் அவர் அதை தூரத்தில் அகற்றிவிட வேண்டும். யோபுவின் கூடாரத்தில் அநியாயம் வாசமாய் இருப்பதற்கு யோபு அனுமதிக்க கூடாது. யோபு பாவத்தில் ஜீவிக்க கூடாது. பாவமான பழக்க வழக்கம் எதுவும் யோபுவினிடத்திலோ அவருடைய கூடாரத்திலோ காணப்படாதவாறு யோபு மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை பற்றிய குற்ற உணர்வு நம்மை விட்டு நீங்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கான ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். யோபு தன்னை மாத்திரம் சுத்தப்படுத்தினால் போதாது, தன்னுடைய குடும்பத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். சோப்பார் யோபுவிடம் இது பற்றி சொல்லும்போது அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் என்று சொல்லுகிறார். யோபுவின் வீட்டில் அநியாயக்காரர் அக்கிரமக்காரர் யாரும் வந்து தங்கக்கூடாது. துன்மார்க்கமான காரியங்கள் எதுவும் யோபுவின் வீட்டில் நடைபெறக்கூடாது. யோபு துன்மார்க்கமான வழியில் ஐஸ்வர்யம் சேர்க்கக்கூடாது. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சோப்பார் கூறும் நிபந்தனைகள்: நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரிக்க வேண்டும்.
உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட வேண்டும். அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களின் அம்சங்கள். யோபு 11, 13, 14 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை கடைபிடித்தால் உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுப்பீர், பயப்படாமல் இருப்பீர், திடன் கொண்டிருப்பீர், வருத்தத்தை மறைப்பீர், கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், நீரும் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருப்பீர். இருளடைந்த நீர் விடிய காலத்தைப் போல இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். முகத்தை மாசில்லாமல் ஏறடும். யோபு தன்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு நலமாயிருக்கும் என்றும் அவருக்கு நன்மை உண்டாகும் என்றும் சோப்பார் யோபுவிடம் உறுதியாக சொல்லுகிறார். யோபு தன்னுடைய முகத்தை வானத்திற்கு நேராக மாசில்லாமல் ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக அவர் தைரியமாய் நெருங்கி வர வேண்டும். யோபுவின் முகம் மாசில்லாமல் இருக்கும்போது அவர் தேவனுக்கு முன்பாக வரும்போது அவரிடத்தில் பயங்கரமோ திகிலோ இருக்காது. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை என்றும், நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது என்றும் யோபு சொல்லுகிறார். யோபு குழப்பத்தில் நிரம்பி இருக்கிறார். யோபு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரை தன்னுடைய சத்துருவாக பார்க்கிறார். அவரோடு விவாதம் பண்ணுகிறார். யோபு தேவனிடத்தில் விவாதம் பண்ணாமல் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சோப்பார் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போது யோபு பயப்படாமல் திடன் கொண்டிருப்பார். யோபு வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பார் என்று சோப்பார் யோபுவிடம் சொல்லுகிறார். யோபு தன்னுடைய முகத்தை தேவனுடைய சமூகத்தில் மாசில்லாமல் ஏறெடுக்கும் போது அவருடைய இருதயத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். தேவன் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்று நினைக்கும் குற்ற உணர்வு யோபுவின் இருதயத்தை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகும். அது கடந்து போன தண்ணீரைப் போல அல்லது ஒரு பாத்திரத்தில் இருந்து கீழே கொட்டப்பட்ட தண்ணீரைப் போல யோபுவை விட்டு கடந்து போகும். தரையில் கொட்டப்பட்ட தண்ணீரை மறுபடியும் அள்ளி எடுக்க முடியாது. அதுபோலவே யோபுவின் வருத்தம் கீழே கொட்டப்பட்டுவிடும். யோபுவுக்கு மறுபடியும் வருத்தம் உண்டாகாது. யோபு தன் அங்கலாய்ப்பை மறக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணினார். ஆனால் யோபுவால் தன்னுடைய வருத்தத்தை மறக்க முடியவில்லை. யோபு தன்னுடைய வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறார். சோப்பார் யோபுவின் துக்கத்தை நீக்கி அவருக்கு ஆறுதலும் சந்தோஷமும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோபுவின் வாழ்க்கை கிரகணத்தில் மறைந்திருக்கிற ஒளியைப் போல் இருக்கிறது. ஒளி மங்கிப்போய் இருக்கிறது. கிரகணம் நீங்கி போன பின்பு ஒளி மறுபடியும் பிரகாசமாய் தெரியும். யோபு தன்னுடைய அக்கிரமத்தை தூரத்தில் அகற்றிவிட்டு தன்னுடைய முகத்தை மாசில்லாமல் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கும் போது அவருடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். யோபு இப்போது இருளடைந்திருக்கிறார். இனிமேல் அவர் விடியற் காலத்தை போல வெளிச்சமாயிருப்பார். இருளில் இருக்கிற யோபுவுக்கு மறுபடியும் வெளிச்சம் உண்டாகும். துக்கத்தில் இருக்கிற யோபுவுக்கு மறுபடியும் சந்தோஷம் உண்டாகும். யோபு இப்போது பயத்திலும் பயங்கரத்திலும் திகிலிலும் இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கை முழுவதும் பயம் நிரம்பியதாக இருக்கிறது. யோபு தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தும் போது அவருக்கு பரிசுத்த ஓய்வு கிடைக்கும். தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். அவருக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும். இதனால் அவர் திடனாய் இருப்பார். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வார். போர் வீரர்கள் பாளையங்களில் உள்ள பதுங்கு குழிகளில் பாதுகாப்பாய் இருப்பது போல யோபுவும் தேவனுடைய பராமரிப்பினால் பாதுகாப்பாய் இருப்பார். நாமும் நம்மை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது நாம் இரவும் பகலும் பாதுகாப்பாய் இருப்போம். யோபுவின் வேலையாட்களை சபேரியர் கொன்று போட்டார்கள். அவருடைய ஒட்டகங்களையும் எருதுகளையும் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். யோபுவுக்கு அப்படிப்பட்ட இழப்பு இனிமேல் நேரிடாது. குழியை தோண்டி அதற்குள் பாதுகாப்பாக படுத்திருப்பது போல யோபுவும் சுகமாய் படுத்திருப்பார். யோபு சுகமாய் படுத்திருந்தாலும் அவர் சோம்பேறியாய் படுத்திருக்க மாட்டார். சோம்பேறியின் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகாது.
யோபு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் தான் படுத்திருக்க வேண்டும். இதுதான் மனுஷரை குறித்து தேவனுடைய சித்தம். யோபு இரவிலே தூங்கும்போது தேவனுடைய கிருபையினாலும் பாதுகாப்பினாலும் அவர் கலக்கமில்லாமலும் பயமில்லாமலும் திகில் இல்லாமலும் சமாதானமாயும் சுகமாயும் படுத்து தூங்குவார். சோப்பார் யோபுவிடத்தில் சொல்லும்போது தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர் என்று சொல்லுகிறார். யோபுவுக்கு அங்கும் இங்கும் அலைய வேண்டிய நிர்பந்தம் எதுவும் இருக்காது. அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லாமல் போகாது. அவர் தன்னுடைய படுக்கையில் படுக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய படுக்கைக்கு போவார். அவருக்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள். யோபு பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வார். யோபு இப்போது தனிமையில் இருக்கிறார். அவருடைய சிநேகிதர் எல்லோரும் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். 3 சிநேகிதர் மாத்திரமே யோபுவுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். யோபு தன்னுடைய அக்கிரமத்தை தூரத்தில் அகற்றிவிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுக்கும் போது அநேகர் யோபுவின் முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். யோபுவின் சிநேகத்தை நாடி அவரிடத்தில் வருவார்கள். யோபுவின் கூடாரத்தில் சிநேகிதரின் கூட்டம் எப்போதும் நிரம்பி வழியும். துன்மார்க்கர். சோப்பார் துன்மார்க்கருடைய அழிவை பற்றி சுருக்கமாக சொல்லி தன்னுடைய விவாதத்தை நிறைவு செய்கிறார். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போகும். யோபு தன்னுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாரா என்னும் சந்தேகம் சோப்பாருக்குள் வந்திருக்கிறது. யோபு தன்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் அக்கிரமத்தை அகற்றி விடாமல் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுக்காமல் இருப்பார் என்றால் யோபு அக்கிரமக்காரராகவே இருப்பார். யோபுவுக்கு முன்பாக ஜீவனும் மரணமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோபுதான் தீர்மானம் பண்ண வேண்டும். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும். துன்மார்க்கருடைய அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து போகும். அவர்களுடைய நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல அழிந்து போகும். தேவனிடத்தில் ஓடி வராதவர்களால் தேவனை விட்டு தப்பித்து ஓடி போகவும் முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பணிவோடு வர வேண்டும். துணிகரமாக பாவம் செய்து பெரு நெஞ்சு உள்ளவர்களாய் இருக்கும் துன்மார்க்கரால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி ஓடி போக முடியாது. துன்மார்க்கர் மீது வரும் சாபங்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போகும். அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து போகும். அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழியும்.